Hey guys, welcome back to Gotham Zoo. இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு வந்து சில பேக்கிங் மெட்டீரியல் வாங்குறதுக்காக கோயம்புத்தூர் போக போகிறோம். கோயம்புத்தூர் போயிட்டு அந்த பேக்கிங் மெட்டீரியல் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு வரலாம் தான் பிளானு. நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சியாம் சுந்தர். என்னடா மறையிற, என்னடா கண்ணு ஊற ஒரே தூக்க கலக்கமாக தெரியுது. தூக்கமா? இப்போ தூங்கக்கூடாது. இப்போ தான் நீ வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஏன்னா வந்து இன்னும் 2 மணி நேரம் நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வர்றதுக்காக, அதுவும் நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓலாவில் போயிட்டு வர போகிறோம். அதனால் வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பர்ஃபெக்டாக போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். மணி பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. போயிட்டு வந்து ஈவினிங் டைம் இன்னும் நைட்டு வந்து நாங்கள் சாப்பிடல. கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே தான் சாப்பிடணும். டைம் வேறு பார்த்தீங்க அப்படின்னா 10, 11, 12 இப்படி போயிட்டு வரதுக்கு 1 மணி ஆயிடும். 1 மணிக்கு மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம எப்படி பார்த்தா இன்றைக்கி போய் கடையில் தான் சாப்பிட போகிறோம். என்னடா சாமி? நோ ப்ராப்ளம். என்ன சாப்பிட்றது இன்னைக்கு கடையில் போய்? பிரியாணி சாப்பிட்லாம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு போய் நைட்டு வந்து பேக்கிங் மெட்டீரியல் வாங்கிட்டு பிரியாணி கண்டின் கோயம்புத்தூர். லெட்ஸ் சி. ஹே காய்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் பேக்கிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. கரெக்டாக எந்த இடத்துல போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மில் ஏரியாவில் போயிட்டுருக்குறோம். அண்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. மணி இப்போ எத்தனைடா ஆச்சான்னு, மணி எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிளம்பும்போது கரெக்டாக 10, இப்போ ஒரு 10, 10:30 இருக்கும். நாங்கள் போய் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நம்ம அங்கே கோயம்புத்தூரில் உக்கடம் ஏரியாவில் தான் போய் நம்ம மெட்டீரியல் எடுக்க போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. அந்த டைமில் வந்து ஹோட்டல் இருக்குமா, கோயம்புத்தூரில் ஹோட்டல் இருக்குமான்னு சொல்லி நம்ம அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து மதுரை மாதிரி கோயம்புத்தூர் தூங்கா நகரமாக மாறிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வெடியாக வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாருமே டெலிவரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவுட்டர் ஏரியாவில் ரெஸ்டாரண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இல்லைன்னா வந்து இன்பிட்வீன் டைமில் உள்ள இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஏரியாவில் மெயின் ரோடு இல்லாமல் சிட்டி ஏரியாவில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போயிட்டு தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் எங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் இன்றைக்கி தேடி பிடிச்சி அலைஞ்சாவது வந்து பிரியாணி சாப்பிடாம போடுறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி நைட்டாக இருக்கும் போது நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். போயிட்டு வந்துட்டு எத்தனை மணிக்கு திரும்பி வருவோன்னு தெரியாது. திரும்பி வரும்போது அந்த கம்ப்ளீட் வீடியோவை உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். திரும்பி வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதையும் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். டே சாமி, எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கிற பின்னாடி? ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்? அந்த சைடு எல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க. நான் சரி இப்படியும் எட்டி பார்த்தா இங்கேயும் தெரியல. ஒட்டஞ்சத்திரமா இல்லை, ஒட்டிபுதூர் பாலத்து மேலே போயிட்டு இருக்கிற காய்ச்சி என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிராஜ் சினிமாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் வந்து தேட்ரு. அதில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ஒரு காரே வந்து ஒரு 50 கார் நிற்கிது. ஒரு காருக்கு வந்துட்டு 50 ரூபா 30 ரூபாய்னு போட்டாலுமே கிட்டத்தட்ட 50 காருக்கு வந்து ஒரு 1500, ஒரு 2000 ரூபா அதுக்கே வசூல் பண்ணிடுவாங்க. அண்டு இன்னும் நெக்ஸ்ட் டைம் இது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு போயிட்டு வரணும். அதுதான் வந்து நாங்கள் பிளான் பண்ணது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு வேலையை வந்தனால படத்துக்கெல்லாம் போக முடியாது. அந்த மிராஜ் சினிமா உண்மையிலேயே தேட்டர் நல்லா இருக்குது. அங்கே போய் வந்து ஒரு டைம் வந்து சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கடைகள்லாம் திறந்துருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது நாங்கள் திரும்பி வரும்போது ஹோட்டல்ஸ் இருக்குன்னு தெரியல. மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் இருக்கும். கொஞ்சம் மெயின் ரோட்டில் இருந்து கொஞ்சம் இன்சைடாக போனோம், கொஞ்சம் ஸ்ட்ரீட்டெல்லாம் அதிகமாக இருக்கிற சைடு போனோம் அப்படின்னா வந்து ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும் தான் நினைக்கிறேன். யாராவது தம்பி குறுக்க போகிறாப்புல. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து சைக்கிளில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி போகிறாப்புல. நம்ம எடையார் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டோம். எடையார் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். இங்கே தான் வந்து நம்ம மெட்டீரியல் எடுக்க வேண்டிய ஷாப் இருக்குது. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் வர்றது தான். லாஸ்ட் டைமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகி வந்தோம். 11 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். இங்கே வர்றதுக்கு மணி 12 ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நேரத்திலே கிளம்பி வந்துட்டோம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான நடந்துட்டு இருக்குது. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போக்குவரத்து இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் பார்த்து தான் போகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தடை ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படியா? அதான் அன்றைக்கி வந்து 11 இல்லை. ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை எவனோ வர்றவனா கொடுக்க, அவனும் வரல. பார்த்தீங்கன்னா
டெத்து வேலி. இதில் வந்து பார்த்தா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் இருந்துட்டு எவன் எங்கேருந்து வர்றான்னு தெரியாது. இப்படித்தான் வந்து நம்ம ரெக்கார்டு பண்ணிட்டு நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும். இதுதான் நாம் செல்லும் சாலை. இங்கு இருக்காது எங்கேயும் காலை. இந்த கோயில் விசேஷமாக இருக்கு சார். மேலே ரூஃபெல்லாம் போட்டிருக்காங்க பாரு. அங்கே முன்னாடியே அந்த பந்தலெல்லாம் போட்டு. ஆமாம், நான் கூட ஃபஸ்ட்டு வந்து வெயிலுக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து அன்றைக்கி இல்லை. ஆனால் இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்ததுக்கு இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் வித்தியாசம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கவே இல்லையே. இந்த அரை மணி நேரத்தில் இந்த வண்டிகளை காலியாக போகுதுன்னு நினைக்கிறியா? இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி. அன்னைக்கு வந்த அன்னைக்கு ஏதோ வண்டி ஒருவேளை இதுதான் எப்போவுமே இருக்கிற மாதிரியான நாளாகவும் இருக்கலாம். ரெகுலராக எப்போவுமே இந்த மாதிரி வண்டி ஓடும். அன்னைக்கு வந்து திடீர்னு கம்மியாக இருந்தது வண்டி. ஆமாம், நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது ஆக்சுவலாக வந்து மாதத்துக்கு ஒரு டைம் தான் மெட்டீரியல் எடுக்க வர்றோம். அதனால வந்து இது என்ன ரூட்டுன்னு தெரியல. இது நான் பாட்டுக்கு இங்கே கேனவாக்கில் போயிருப்போம். கேனவாக்கில் போயிட்டு நாட்டுருக்குதா? இந்த இடமெல்லாம் எனக்கு அப்படி அந்த கோயில் வரைக்கும் கரெக்டாக இருந்துன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். போகணுமா என்னன்றது தெரியலையே. இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஹேர் இஸ் அவர் ஷாம்பு. என்ன ஷாம்பு? தூக்க கலக்கமாக இருக்கா இல்லையா? என்ன எதுக்குன்னா சுற்றி சுற்றி எண்ணெய் காட்டிட்டு நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து நல்ல வேலை கைஸ் பூட்டில் பூட்டினா நம்ம பாசல் எங்கே என்ன கல் வச்சுருக்காங்க. ஓ சாரி, பில்லுக்கு வந்து கல் வச்சுருக்காங்க. பில்லை வந்து நம்ம சோப்புக்குள்ளே வச்சுட்டு இட்ஸ் அவர் பேக்கேஜ் வாங்க இதை நேரம் எடுத்துகிட்டு போகிறோம். ரெண்டாவது நாம் சாப்பிட போகிறோம். பார்சல் வாங்கிட்டோம். பார்சல் வாங்கிட்டு பார்சல் கமிஷன் வந்து அப்புறம் நம்ப மாட்டாங்க மக்கள். பார்சல் வாங்கியாச்சு. பார்சல் வாங்கி கிளம்பி போகிறோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஜஸ்ட் மொமெண்ட். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 கரெக்டாக சாமமாகி விட்டது. சாமத்தில் வந்து இங்கிருந்து நம்ம கிளம்புறோம். பார்சல் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போய் டீ குடிச்சிட்டு வந்து அப்புறம் பார்சல் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்து டீ குடிக்க முடியல. சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. டக்குன்னு வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் வந்துட்டு ஸ்லோவாகாமல் நேராக வந்து நாங்கள் வந்துட்டோம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் டேரெக்டாக வந்து சாப்பிட போகிறோம். அது என்னடா பிரியாணி கடை பார்த்தேன். அஜ்மீர் சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை. நான் கூட நோட்டீஸ் பண்ணல, பையன் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ பசியில் இருக்காங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றது வந்து உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். பார்சல் எடுத்துகிட்டு வெரைட்டி ஹால் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இதில் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் போய் யூட்டன் எடுத்தோம்னா தான் வந்து அந்த அஜ்மீர் பிரியாணி இருக்குது. கடை இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எவனோ ஒருத்தர் வந்து வேகமாக வந்துட்டு இருக்கான்ப்பா. வேகமாக வர்றான்னு சொல்லிட்டு பார்த்தா லைட் அடிக்கிறது பார்த்தா. ஆனால் அவன் மெதுவாக தான் வந்துட்டு இருக்கான். எனக்கு தான் மன பிராந்தியாக இருக்குது. அந்த பக்கம் இருந்து வர்றவங்க தான் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டில் ஆகிட்ட ரூட்டில் இந்த ரூட்டில் நேராக போய் ரைட்டில் கட் பண்ண அஜ்மீர் பிரியாணி அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அஜ்மீர் பிரியாணி பற்றி சொன்ன பார்த்தீங்களா. அஜ்மீர் பிரியாணி இங்கே தான் இருக்குது கடை. வந்தோம் ஆனால் வந்து பூட்டி கிடக்குது. அதனால வந்து வேறு கடைக்கு தான் போகணுமான்றது நிலமை. ஸோ அஜ்மீர் பிரியாணியில் வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட முடியாது நம்மளால். ஏன்னா கடை வந்து பூட்டிக்குது. ஆட்டோக்காரன் வேறு ரிவர்ஸ் போடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் அஜ்மீர் பிரியாணி. மேலேயும் வந்து போர்டு இருக்குது அஜ்மீர் பிரியாணி. அஜ்மீர் பிரியாணி சட்டுக்குள்ளே போய் நம்மளால் சாப்பிட முடியல. ஸோ நீ வேறு கடையை தேடித்தான் போகணும். இந்த நேரத்தில் எங்கே போய் வந்து பிரியாணி கடை தேடுறதுன்னு தெரியல. சாம் அண்ணா, இன்றைக்கி பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். பிரியாணி இல்லை பிரியாணி ஹண்ட் ஸ்டார்ட்ஸ். கண்டிப்பாக சாப்பிட்றோம். ஆமாம், கண்டிப்பாக சாப்பிட்றோம். எங்கே இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல தொலைவியாக சாப்பிட்றோம். வண்டியில் சார்ஜ் முடிஞ்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ளேயே கிடந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருந்து பிரியாணி சாப்பிடாம நம்ம பல்லடத்துக்கு போகிறதில்ல சார்.
ஆமாம், ஏன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த ஹோட்டல் தான் இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அங்கே தான் போய் ஆகணும். சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.